அக்கௌண்ட்ல கொஞ்சம் பேர் போட்டுருக்கோம். அதுக்கு உங்களுக்கு நீங்க ஏதாவது ரெசிப்ட் வச்சிருக்கீங்களா? மெட்ராஸ்ல பண்ணிட்ட அவங்க பணம் அவங்களுக்கு கொடுக்கல ஒரு கோடி நாங்கள் காலையில் 9 மணிக்கு செமினார் கிளாஸ் சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் 9 மணிக்கு இங்கே வந்துட்டோம். கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் சேலம், பெங்களூர், நாமக்கல்னு இந்த ஏரியா சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் வசூல் பண்ணியிருக்காங்க. இல்லை ஸ்பெஷலாக இந்த ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் விஐபி டிக்கெட்னு சொல்லி இதுக்கு தனியாக 2500 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்காக எல்லா ப்ரூஃபும் இருக்குது. பட் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா சரியாக ப்ராப்பராக அவங்க எங்களுக்கு கமிட் பண்ண எந்த விஷயத்தையும் கொடுக்கல. இங்கே எங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு காற்று கூட இல்லை, சாப்பாடு கொடுக்கல, ஃபுட் இல்லை. ஸோ இங்கே நிறைய பிரச்சனைகள். ஸோ கிளாஸ் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த பர்சனும் அவங்களும் பேமெண்ட் இஷ்யூனால கிளம்பி போயிட்டாங்க, ஓஸ்மா ஜாஸ்மின் அவங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் டிசப்பாயிண்டோட இருக்கோம். எங்களுக்கு வந்து சரியான பேமெண்ட்டும் திருப்பி கிடைக்கல, அதுக்கான காசும் இல்லை. எல்லோரும் ஒரு நாள் வேலையும் விட்டுட்டு எங்கள் ஃபேமிலியும் விட்டுட்டு இங்கே ஒரு ஒழுக்கமான விஷயத்த, ஒரு பியூட்டிஷியன் விஷயத்தை கற்றுக்கலான்னு வந்தோம். ஸோ எல்லாரையும் இவங்க வந்து டோட்டலாக ஏமாற்றிட்டாங்க. இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி இங்கே 700 பேர் வந்திருக்காங்க கிளாஸ்க்கு. எங்களுக்கு எங்கள் பணம் வந்து ரீஃபண்ட் பண்ணணும். அது மட்டும் போதும். இல்லை, அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. மொத்த பியூட்டிஷியன் அசோசியேஷனில் இருக்க எல்லா ஒரு விமன்ஸையுமே இவங்க இப்படி ஏமாத்துறது சரியான விஷயம் இல்லை. இது 3rd டைம். இதே மாதிரி சேலம், மதுரை, இந்த மாதிரி சென்னை நிறைய இடத்துல இவங்க பிரச்சனை பண்ணி பணம் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை திருப்பி நடக்காமல் இருக்கணும்னா இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஷர்மிளா. 2500 டிக்கெட் எங்களுக்கு 2500. இல்லை, இன்றைக்கி செமினார் நாங்கள் வந்திருக்கோம். காலையில் 9:30க்கு வந்தோம். இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு மேக்கப் தான் பார்த்தோம். அதுக்குள்ளே பிரச்சனைன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டாங்க. காலையிலேருந்து இங்கே உட்காந்துருக்கோம். அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப வர்ஸ்ட், ரொம்ப சஃபர் ஆகிற. ஒருத்தங்க வந்து ரொம்ப வீசிங் மாதிரி வந்துட்டு கீழே கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் வந்து உட்கார வச்சாங்க.